சிரிக்கி இதுக்கு பெண்களுக்கெல்லாம் நிறைய கோபம் முதல்ல படிப்பு இன்னும் வள்ளல் பொம்பளைங்களை தாங்கியே பாடிட்டு நீங்களாம் ரொம்ப யோகியமானு கேட்டாங்க. உங்கள் அம்மா வந்து நீங்களாம் ஆம்பளைங்களாம் ரொம்ப யோகியமா அது என்ன தப்பை சொல்லும் போதெல்லாம் எங்களை வச்சே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக ஐயா வந்து பதில் கொடுப்பார். மானிடமும் ஜெகஜால சிரிக்கி இதுக்கு உன் மஞ்சக கூத்தெல்லாம் ஒரு மூட்டையினை கட்டி ஈனமுறை நின்றமையில் ஏற்றெடுத்துக் கொண்டு உன் ஏவல் போய் பெண்களோடே இவ்விடம் விட்டேகி காணடைந்து கருத்தடங்கி பிழைத்திடு நீ இலையே கணத்தினுடைய வாய்ப்பேன் உன் கணத்தினுடன் கண்டாய் ஏன் என நீ அறியாயோ சிற்றவையில் நடம் செய் இறைவன் அறுப்பு ஜோதிக்கு இனிய பெண்ணை நானே. அது அடுத்த பாடல சொல்வார், பெண்களை ஏன் இந்த இடத்துல மையப்படுத்தினார் அப்படின்னு அடுத்த பாடல கொடுப்பார். நல்ல ஒரு 2 நிமிஷம் கொடுத்துட்டு இங்கே மாநிலம் ஜெகஜால சிரிக்கின்ற ஜெகஜால சிரிக்கின்னு என்ன இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதா ரொம்ப தத்துவத்துக்கு என்ன ஜாலம் பண்ணிருக்கிற பாரு அதுதான். ஆனா அது என்ன பண்ணுது மான் அப்படின்னா அது ஒரு மாயை பிரகிருதி மாயைன்னு சொல்லுவாங்க. மாயைக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் வச்சுக்கோங்களேன். மாயைக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் யாராவது கூட்டிட்டு போனா கேட்க போதான் அப்படிங்கிற ஸ்டேஜ். அப்ப அந்த அந்த மாநில ஜெகஜால சிரிக்கி அது எல்லா ஜாபமும் போடணும். நம்மள கேட்கிற வரவிடாம எல்லா ஜாபமும் போடணும். வாரம் 611 வாரம் வந்தும் நான் இன்னும் திருத்தல என்ன பண்றது சொல்லுவோம். அவரும் திருத்தணும். இங்க இந்த பாபாவை கூப்பிட்டு பேச வச்சாலும் திருத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். 611வது வாரம். அப்ப எத்தனை மாசம் எத்தனை வருஷம் கணக்கு பண்ணிக்கணும். ஆனா அப்படி நம்ம திருத்தி விடுவோமா? அதான் ஜெகஜால சிரிக்கி அந்த கதவை தான் இல்லை ஒண்ணு இல்லை முடிஞ்சு ஜோதி பாட்டு முடிஞ்சு அந்த சாப்பாடுன்னு அந்த தட்டை கையில எடுத்தோம்னா இதெல்லாம் மறந்துடும் முடிஞ்சிருச்சு. அப்படியே மாறிடும். அதை தாண்டி இந்த கதவை தாண்டி அந்த பக்கம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான். அதனாலதான் அந்த மாய ஜெகஜால சிரிக்கி அது பெண்களை சிரிக்கி நீங்க பெண்பால் போட்டிருக்கிறாருன்னு பாருங்க. சரியா? உன் வஞ்சக கூத்தெல்லாம் ஒரு மூட்டை என கட்டி ஈனமுறை நின் தலைமையில் ஏற்றெடுத்துக்கும் தலை மேல மூட்டையா கட்டி எடுத்து ஓடி போயிடும். நீ மட்டும் போயிடாத, ஏழப்புரி பெண்களோடே இவ்விடம் விட்டு. ஏழப்புரி பெண்கள் அதுக்கு அப்படியே துணையா மாயைக்கு துணையா நிறைய அதோட எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நீ மட்டும் போனா போறாது, எல்லாத்தையும் கூட்டிட்டு கலந்து எங்க போனோமா காணடைந்து காட்டுக்கு போயிருக்கு. ஏன்னா இங்க நாட்டுல யாரு இருக்கணும்? மனுஷன் தான் நாட்டுல இருக்கணும். மிருகம்லாம் காட்டுல இருக்கணும். அப்படி காட்டுக்கு ஓடி போயிடு நிக்காது. கருத்தடங்கி பிழைக்குது போனா கருணை பாருங்க. நம்மளெல்லாம் குட்டிச்சவராக இருந்தாலும் மாயை இதுவரைக்கும் எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்கல்ல. இந்த மாயை கிட்ட வந்தோட ஏயா கருணை வருது. நான் நிறைய வரலாற்று கேள்வி வச்சிருக்கேன். ரொம்ப சாடையா நீங்க எல்லாத்தையும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு உள்ளவர்களெல்லாம் வெட்டி சாக்கிட்டீங்க. வெளியிருந்து வரக்கூடிய மாயை. அப்படி ஏன் மாயை பயப்படுறீங்களோ? கருத்தடங்கி பிழைக்குது போனா போது என்ன ஓடி போயிட்டு சொல்லிட்டேன். ஏன்னா மாயை வெளியிலிருந்து வருது இல்லை, அதனால வெளியே போடுறது. இது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அதனால அதை வெட்டி போடு. அதை வெளியே சொல்றோம் மனத்து உள்ளது ஒட்டிக்கும். ஏன்னா உள்ளே தான் இருக்கு. ஆனா இதுக்கப்புறமா சொல்ல போறதுனா வெளியில இருந்து வருது. அப்ப அதை என்ன பண்றாரு? வெளியே போய் ஓடி போய் போன போது படிச்சுப்போம். இதுக்கப்புறமா நம்ம எங்க பாக்குறோம்னா அங்கேயே வெட்டி குழிதோடி போச்சிடும். அதான் இங்க சொல்றாரு, காணடைந்து கருத்தடங்கி பிழைப்பது நீ இளைய கணக்கினுடைய வாய்ப்பேன் உன் குணத்தினோடும் கண்டாய். ஒண்ணு மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிறது எல்லாத்தையும் சேர்ந்து உடம்பு விட்டாலும் அப்படியே திருப்பி போயிட்டு போல. உன் கணத்தினோடும் கண்டாய் ஏகனை நீ அறியாயோ சிற்சபையில் நடந்த இறைவன் அருட்பெரும் ஜோதிக்கு இனிய பிள்ளையை நான்